இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ கபடியோட சீசன் 11க்கான அஃபிஷியல் ரிட்டர்ன்ஸ் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். மொத்தமா 88 பிளேயர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க இந்த சீசனுக்கு. அதை நம்ம 3 கேட்டகரியா பிரிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா, ரேட் பிளேயர்ல 22 பிளேயர், ஆர்ஒய்பி பிளேயர்னு பார்த்தீங்கன்னா 26 பிளேயர், எக்ஸிட்டிங் என்ஒய்பி பிளேயர்னு பார்த்தீங்கன்னா 40 பிளேயர். இந்த 3 கேட்டகரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் ஏர் பிளேயர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் மூலியமா எடுக்கப்பட்டு ரீட்டைன் பண்ணிருப்பாங்க. அதுதான் ஏர் பிளேயர்னு சொல்லுவாங்க. ஒரு ரீட்டைடு யங் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா என்ஒய்பி மூலியமா சைன் பண்ணப்பட்டு அவங்களோட 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சு ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ரீட்டைடு யங் பிளேயர் சொல்லுவாங்க. எக்ஸிஸ்டிங் என்ஒய்பி பிளேயர்னு பார்த்தீங்கன்னா என்ஒய்பி மூலியமா சைன் பண்ணப்பட்டு அது 2 வருஷம் கான்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் 1 வருஷம் முடிஞ்சிருக்கும். அப்போ இது 2வது வருஷம். அதுதான் எக்ஸைட்டிங் என்ஒய்பி பிளேயர்னு சொல்லுவாங்க. இவங்க கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் என்னென்ன டீம் என்னென்ன பிளேயர் ரீட்டைன் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பெங்கால் வாரியர்ஸ். பெங்கால் ரிட்டன்ஷன் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஏர் பிளேயர் கேட்டகரி லிஸ்ட்டில் நிதின் குமார், விஸ்வாசியஸ் இவங்க 2 பேரும் தான் மனித சிங் எங்களால் காணும்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிரைஸ் டேக் காரணமாக ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளார். அவர் கண்டிப்பாக எஃபி மூலியமா கன்ஃபார்மாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃபி மூலியமா கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஆர்ஒய்பி பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே ரிட்டைன் பண்ணல. அப்புறமா சிசிங் என்ஒய்பி பிளேயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரேயஸ், ஆதித்யா ஷிண்டே, தீபக் அர்ஜுன் ஷிண்டே, மஹருத்ர கட்சி இவங்க 4 பேர் தான் ரிட்டைன் பண்ணப்பட்டுருந்தாங்க. ஆனால் போன வருஷம் இவங்க தான் கான்ட்ராக்ட் பண்ணாங்க. அதனால இந்த வருஷம் வரைக்கும் அவங்க தான் கான்ட்ராக்ட் இருக்கணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூரு புல்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க டீமோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஏர் பிளேயர் கேட்டகரி லிஸ்ட்டில் சுஷேல் கத்தாரு, பொன்பார்த்திபன் சுப்ரமணியம், ரோஹித் குமார் இவங்க 3 பேரும் தான் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த சீசனில் பவன்குமாருக்கு அவுட் ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெங்களூரு புல்ஸு. ஏன்னா நிறையா பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஸ் அமௌண்ட்டும் வெயிட்டாக இருக்குது. அவங்க ஆர்ஒய்பி பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சௌரவ் நந்தல் அவங்க டீம் கேப்டனை மட்டும் தான் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. என்ஒய்பி பிளேயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆதித்யா பவர், அக்ஷித், அருண்நாத் பாபு. ஓகே நம்ம அடுத்த என்ன டீம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டபாங் டெல்லி கேசி. அவங்க டீமோட ரிட்டர்ன்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஏர் பிளேயர் கேட்டகரி லிஸ்ட்டில் நிவின்குமார், ஆஷு மலிக், விக்ராந்த் கோக்கர். நிவின்குமார் ஆஷு மலிக் ஒரு காம்பினேஷனுக்கு நான் வெயிட்டிங். இந்த சீசனில் 2 பேரும் சேர்ந்து ஆட்டாங்கன்னா வேறு மாதிரியாக இருக்கும். அவங்களோட ஆர்ஒய்பி பிளேயர் கேட்டகரி லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே ரிட்டைன் பண்ணல. இவங்க என்ஒய்பி பிளேயர் லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசிஸ், ஹைமித், அன்டில், மானு, யோகேஷ் இவங்க 4 பேர் தான். நம்ம அடுத்த என்ன டீம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயண்ட்ஸ். இவங்க ஏர் பிளேயர் கேட்டகரி லிஸ்ட் எடுத்துக்கிட்டு பாலாஜி டி, ஜதீந்திர யாதவ் இவங்க 2 பேர் மட்டும்தான். அப்புறம் ஆர்ஒய்பி பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தையா, ராகேஷ். அப்படி இவங்களுடைய என்ஒய்பி பிளேயர் இருந்தீங்கன்னா நித்தியம் ஒருத்தர் மட்டும்தான். ஏன்னா போன இவரை மட்டும்தான் சைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான். இந்த தடவை பர்தீப் நர்வாலை பொறுத்தவரை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன தடவை பர்தீப் நர்வாலை ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. எஃபிஎம் கார்டை யூஸ் பண்ணி யூபிஐ தான் திரும்பி எடுத்துட்டாங்க. எப்படினாலும் ஓரளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க குஜராத் ஜெயண்ட்ஸ் பர்தீப் நர்வாலை. ஓகே கைஸ், நம்ம அடுத்த என்ன டீம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ். இவங்களோட ஏர் பிளேயர் கேட்டகரி லிஸ்ட்டை பார்த்துட்டோம்னா ராகுல் செத்வால், ககன்சியம் மகர் இவங்க 2 பேர் தான். அடுத்த ஆர்ஒய்பி பிளேயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெய்தீப், மோஹித், வினய். அப்புறம் என்ஒய்பி பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஜெயசூர்யா, என்எஸ், ஹர்தீப், சிவம் பட்டாரே, விஷால் இவங்க 4 பேர் தான். நம்ம அடுத்த என்ன டீம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேட்டர்ன்ஸ். இவங்களோட ஏர் பிளேயர் கேட்டகரி லிஸ்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால், ரேசா மிர்பகேரி இவங்க 2 பேர் மட்டும்தான். அவங்க கேப்டனான சுனில் குமாரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ப்ரைஸ் டேக் மூலியமாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 1 கோடி கிட்ட ரீட்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஆர்ஒய்பி பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அன்குஷ், அபிஷேக் கேஎஸ். அடுத்தது என்ஒய்பி பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அப்ஜித் மாலிக் இவர் ஒருத்தர் மட்டும்தான். அடுத்ததாக பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா பட்னா பைரேட்ஸ். இவங்களோட ஏர் கேட்டகரி பிளேயர் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் குமார், அன்கித் ஜகான் இவங்க 2 பேர் மட்டும்தான். சச்சின் எங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அவருடைய வேல்யூ டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆக்ஷன் விட்டு வெளில வந்துருக்கலாம். மேபி எஃபிஎம் கார்டு ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு யாராவது போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் ஆக்ஷனில் என்ன நடக்குதுன்னு. அடுத்த ஆர்ஒய்பி பிளேயர்னு பார்த்தீங்கன்னா மனிஷ் இவர் ஒருத்தர் மட்டும்தான். அப்போ என்ஒய்பி பிளேயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அபினந்த் சுபேஷ், சுனல் மேத்தா, சுதாகர் எம் இவங்க 3 பேர் மட்டும்தான். நம்ம அதில் என்ன டீம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புனேரி பல்டன் லாஸ்ட் சீசன் சாம்பியன். இவங்களோட ஏர் பிளேயர் லிஸ்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அபினேஷ் நடராஜன், கௌரவ் கத்தாரி. ஷாதுல் எங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் பிரைஸ் டேக் மூலியமா ரிலீஸ் பண்ணப்பட்டுள்ளார். அவரை மேபி எஃப்எம் கொடுத்து ரீட்டைன் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா போன சீசனு 2 கோடிக்கு மேலே போயிட்டாரு. கண்டிப்பாக அதுக்கு மேலே தாண்டி போவேன். ஏன்னா போன சீசன் சாம்பியன். அதனால் மேபி வேறு டீம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எந்த டீம் எடுக்கிறாங்கன்னு. ஒரு எஸ்பிஎம் எடுத்தாலும் எப்படி இருக்கலாம். ஏன்னா அதுக்கு காசு இருக்காது. பார்ப்போம் இந்த அடுத்தது நம்ம இதில் ஆர்ஒய்பி பிளேயரை பார்க்கலாம். ஆதித்யா ஷிண்டே, ஆகாஷ் ஷிண்டே, மோஹித் கோயத், அஸ்னாம் நம்தார், பங்கஜ் மோஹித், சங்கத் சாவ் இவங்க 5 பிளேயர் தான். அடுத்ததாக என்ஒய்பி பிளேயர்னு பார்த்தீங்கன்னா டாலா சோ, நிதினார், துஷார், வைபவ் கம்ப்ளே இவங்க 4 பிளேயர் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தெலுங்கு டைட்டன்ஸ். இவங்க ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க டீமை ரீபில்ட் பண்ண போகிறாங்க. இவங்க ஏர் கேட்டகரி ரிலீஸ்ன்னு பார்த்து சங்கர் கடாய், அஜித் பவார், பவன் ஸ்ராவத் எங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. அவரை எடுத்தாங்கன்னா திரும்பியும் உங்கள் டீம் பழைய மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. இவங்க ஆர்ஒய்பி பிளேயர் யாரும் எடுக்கலை. இவங்களோட என்ஒய்பி பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அன்கித், ஓமர்காய் பட்டேல்,
பர்ஃபுல் சஃபாரி, அப்புறம் நம்ம தமிழகத்து வீரர் சஞ்சீவ் எஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா யூம்பா. இவங்க ஏர்பிளே லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஜஃபர்தீஸ், இவங்க 2 பேர் மட்டும்தான். ஆர்ஒய்பி பிளேயர்னு பார்த்தீங்கன்னா சிவம், இவர் ஒரு பிளேயர் மட்டும்தான். அப்புறம் என்ஒய்பி பிளேயர்னு பார்த்தீங்கன்னா பிட்டு, கோகுலக்கண்ணன், முகிலன் சண்முகம், சோம்பீர், இவங்க 4 பேர் மட்டும்தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ் தலைவாஸ். நம்ம தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா யாருமே ரிட்டீன் பண்ணல. இருந்து அஜித் கே பவார் அவரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா போன வருஷம் பர்ஃபார்மன்ஸ் அப்படி, இந்த வருஷம் வேறு யாரும் ரைடர் எடுக்கிறன்னு ட்ரை பண்ணுவாங்க தமிழ் தலைவாஸ். அப்புறம் ஆர்ஒய்பி பிளேயர் நிரந்தர், சாஹில், மோஹத், சாகர், சாசிஸ், ஹிமான்சு, எம் அபிஷேக், இவங்களாம் தான். அப்புறம் என்ஒய்பி பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார், நிதின் சிங், ரோசால் சஹல், இவங்க 4 பேர் மட்டும்தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ். ஏர்பிளே லிஸ்ட்டில் யூபிஎஸ் யாருமே ரிட்டீன் பண்ணல. அவங்க ரொம்ப நாளாக காப்பாற்றி வச்சிருந்த நிதிஷ்குமார்ன்ற ஒரு கேப்டன், அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக எஃப்இஎம் வச்சு யூஸ் பண்ணுவாங்களா இல்லை வேறு டீம் போவாங்கன்னு பார்க்கலாம். அதோட சேர்த்து பர்தீப் நாளையும் விட்டுருக்காங்க. பார்ப்போம் எஃப்இஎம் வச்சு எடுப்பாங்களா இல்லை வேறு யாராவது ரைடருக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். யூபிஎஸோட ஆர்ஒய்பி பிளேயர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமித், சுரேந்தர் கில், ஆஷு சிங், இவங்க 3 பேர் தான். இவங்களுடைய என்ஒய்பி பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ககனகவுடா, ஹிதேஷ், சிவம் சௌத்ரி. ஓகே கைஸ், நம்ம ஆல் 12 டீம்ஸோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை பார்த்தாச்சு. உங்களோட 12 டீமில் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டான டீமு, அப்போ உங்களுக்கு எந்த பிளேயர் ரொம்ப ஃபேவரட்டான பிளேயர்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய்.